கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வேதத்தை திறந்து எஸ்தரின் சரித்திரம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். எஸ்தரின் சரித்திரத்தை குறித்து பார்க்கும் பொழுது, எஸ்தர் ஒரு அநாத ஸ்திரியாய் காணப்படுகிறாள். தன்னுடைய சிறிய தகப்பனாரால் பார்க்கப்படுகிறாள். எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கிறாள். 2ஆவதாக பக்தி உள்ளவளாக வளர்க்கப்படுகிறாள். 3ஆவதாக ஒப்பு கொடுத்து பார்க்கப்படுகிறாள். எப்படி என்றால், சூசானில் இருந்து ஒரு சட்டம் பிறக்கிறது. அந்த சட்டம் என்னவென்றால், யூதரையெல்லாம் அழித்து தீர்க்க வேண்டும் என்பதாய் காணப்படுகிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் எஸ்தரானவள் பக்தியில் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாள். 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் என்று நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் நான் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று தன்னுடைய ஜீவனையும் ஒப்பு கொடுத்து சொல்கிறார். ஆம், எத்தனை பேர் நாம் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு இப்படி செத்தாலும் சாகிறேன் என்று பக்தியாய் காணப்படுகிறார்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் வாலிபராய் இருக்கலாம், வாலிப பெண் பிள்ளைகளாய் இருக்கலாம். நாம் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து செத்தாலும் சாகிறேன் என்று அவருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்வோம் என்றால், அவருடைய கட்டளைகளுக்கு உண்மையாய் கீழ்ப்படிவோம் என்றால், நாம் ஒரு ராஜாத்தியாக, ஒரு ராஜாவாக, உன்னதரான ஊழியக்காரராக உயர்த்தப்படுவோம். என் பிள்ளைகளே, இப்படித்தான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நாம் இயேசுவின் பிள்ளைகள், நாம் இயேசுவின் சேனைகள். நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருக்காக ஊழியம் செய்வோம் என்று ஒரு பக்தி வைராக்கியத்துடன் எழும்பும் போது தான் இந்த உலகம் நம்முடைய வசமாக மாறும். இல்லையென்றால் ஒருபோதும் நமது வசமாக மாறாது. ஏனென்றால் உலகம் சாத்தானுக்குள்ளாக கிடைக்கிறது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறதுனால் ஒரு பக்தியுள்ள ஜபத்தை உபவாசித்து செபிக்கும் போது தான் இந்த வெற்றியை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சிறு ஜபத்தின் மூலமாக நாம் இந்த செய்தியை முடிக்கலாம். எனக்கு பிரியமான என் தகப்பனே, அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உபவாசிக்க ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும், பலனை தாரும். அப்பா இசப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனையும் ஆண்டவரே பாராமல் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா இசப்பா, நீங்கள் தாங்க அப்பா இசப்பா உபவாச ஜபத்திற்கு அவ்வளவு வல்லமையை ஆண்டவரே கொடுத்திருக்கிறீங்க ராஜா. ஒரு மாபெரும் ஆண்டவரே ஒரு வெற்றியை ஆண்டவரே இந்த உபவாச ஜபத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பெற கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே செபிக்கிறேன். அப்பா இசப்பா, எஸ்தர் ஆண்டவரே எப்படி உபவாசித்து ஜெபித்து இசப்பா தன் குலத்தாருக்கு ஆண்டவரே ஜீவனையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே திரும்ப பெற்று தந்தாரோ இசப்பா, அப்படியே நாங்களும் ஆண்டவரே இது எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுடைய குலத்தாருக்கு ஆண்டவரே பூமியின் ஜனங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவரே எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா இந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவரே பதில் செய்வதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பரிசுத்த பிதாவே,